என்னடா இது வாழ்க்கை, கடவுள் நமக்கு மட்டும்தான் பிரச்சனையே கொடுத்துட்ருக்காரு, என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாமே எனக்கு துரோகமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நார்மலாக தான் ஸ்க்ரோல் பண்ணிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ரிலேட்டடாக இருக்கேன்னு சொல்லி அதிக பேருக்கு ஷேரும் பண்ணுறோம், அதை ஸ்டேட்டஸாகவும் நம்ம எடுத்து வைக்கிறோம். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உண்மையிலேயே நம்ம பிரச்சனை சின்னது தான். இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்பில் வைக்கும்போது நம்மளோட பிரச்சனையை பெருசாக இமேஜின் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்கும். அதே மாதிரி தான் சோசியல் மீடியாவில் என்ன மாதிரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட்டும் இருக்கும். இங்கே பட்ட இடத்துலையே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி நெகட்டிவான ஸ்டேட்டஸை நம்ம வைக்க நெகட்டிவிட்டியும் நம்மளோட பிரச்சனையும் அதிகமாகிட்டே தான் போகும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது 200 பேர் காண்டாக்டில் இருக்காங்கன்னா 100 பேரையாவது அது கெட்ட விதமாக பாதிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் இது சொல்யூஷனை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. இது புறம் பேசுகிறதுக்கு சமம். உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்குன்னா அதை டைரெக்டாக போய் டீல் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பாசிட்டிவான ஸ்டேட்டஸை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் அது நல்ல விதமாக பாதிக்கும்.